உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குபேர யோகத்தை தரக்கூடிய புதனுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே புதனால் ஆளக்கூடிய ராசி முதல்ல. ரெண்டாவது உபய ராசி. இந்த புதனால் ஆளக்கூடிய ராசிக்கு இந்த புதனுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய குபேர யோகத்தை கொடுக்க போகுது. எந்த மாதிரி குபேர யோகத்தை கொடுக்க போகுதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மிதுன ராசி அப்படின்னாவே ரொம்ப மிக சிறந்த புத்திசாலிகள், அறிவாளிகள்னு சொல்லலாம். நிறைய படிக்கக்கூடியவர்கள், நிறைய புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். சார் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்கள விட மிக சிறந்த புத்திசாலிகள் யாருக்குமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கையாகவே அவங்க ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புத பகவான். அப்போ இயற்கையாகவே ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அதிகமான படிப்பு அறிவு, அதே போல் எதை செய்தாலும் நுணுக்கமாக செய்யக்கூடிய தகுதி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல புத பகவான் பெயர்ச்சியாக வரப்போகிறார். வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி வந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 20 நாட்களுக்கு இந்த குபேர யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறார் இந்த புத பகவான். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்குது சார், என்கிட்ட அறிவு இருக்குது, எல்லாம் செஞ்சேன், படிக்கலை, அப்படி இருந்தாலும் நல்ல தொழில் பண்ணேன், அப்படி தொழில் பண்ணி எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, கையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு, தேவையில்லாமல் இன்னொருத்தருக்காக நான் ஒரு பணத்தை வாங்கி கொடுத்து நான் இப்போ கடன் கட்டிகிட்டு இருக்கேன், என்னுடைய தொழிலை சரியாக பார்க்க முடியல, ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கடந்த காலகட்ட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது எல்லாருக்குமே. நீங்கள் சொல்கிறீங்க அறிவாளி புத்திசாலிலாம் சொல்கிறீங்க, அறிவு இருந்தும் கடைசியில் பிரயோஜனம் ஆகலை சார், எல்லாட்லேயும் ஏமாந்தான் நிற்கிறேன். அது நேரம். அந்த நேரத்தை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தையும் தாண்டி உங்களால் சாதிக்க முடியும் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் புதனுடைய மாற்றம், புதன் ராசிக்கான தகுதி. ஏன்னா எப்போவுமே எப்படின்னா என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஜெயிச்சுருவோம், என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிடலான்ற ஒரு எண்ணங்களை அந்த புத பகவான் தான் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனுடைய பயிற்சின்னு சொல்லுவோம். இந்த குபேரன் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் கயிறு கொடுப்பாங்க, பச்சை கலரில் ஒரு குங்குமம் மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு பொருள். அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இந்த புத பகவான் பயிற்சியாக வரப்போகிறார். அப்போ தொழிலில் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கான பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும். ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே கடந்த காலத்தில் வாய்ப்பே இல்லை சார், எனக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எனக்கு ஏதாவது ஒரு தடை வருது, தடங்கல்கள் வருது, பிரச்சனை பெருசு தான், அதை தவிர பிரச்சனை குறையவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த 20 நாட்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்புக்கு வந்தால் கூட பெரிய லெவலில் மாற்றம் வந்துடுவீங்க. இல்லை மிதுன ராசி என்பது ஒரு வாய்ப்புக்கு தான் சார் வெயிட் பண்ணுறேன், ஒரு சேஞ்ச் சார், நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணம் கேட்டுட்ருக்கேன், அந்த பணம் வந்துச்சுன்னா என் லைஃபே மாறிடும் சார், ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்டாக இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் டேக் ஆஃப் ஆச்சுன்னா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான மாற்றங்கள் வரும். அதை வைத்து முன்னேறக்கூடிய ராசி என்பர்கள், குபேரன் ஆகக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் வரப்போகுது. யாரெல்லாம் மிதுன ராசியோ அவங்களுக்குலாம் முதல்ல வேலையில் ப்ரொமோஷன் கன்ஃபார்ம், வேலையில் நல்ல பேர் கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த 21 நாள் அப்ளை பண்ணுங்கள் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பார்த்திங்கன்னா
ஏற்கனவே இருந்த சம்பளத்தை விட நிறைய சம்பளம் கிடைக்கும். நிறைய பேர் யோசிக்கலாம், இல்லை சார் நான் வந்து 50 வயசை கடந்துட்டேன், நான் எனக்கு 55 வயசு ஆகுது, 58 வயசு ஆகுது, இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை மாறுறது, இருக்கிற ஆஃபீஸ்லேயே அப்படியே ஓட்டுற வேண்டியதான் சார், வழி இல்லை, இருக்கிற குறை காலம் அப்படியே போயிட வேண்டியதான். அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு, எங்கேயும் அறிவு பயன்படும், எந்த வயசுலையும் உங்களோட அறிவு பயன்படும். நீங்கள் எந்த கம்பெனியில் போனாலும் நீங்கள் உபயோகமான ஆளாக இருப்பீங்க. உங்களை தவிர வேறு யாரும் ஒரு கம்பெனிக்கு நல்லதை செஞ்சிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன ஏஜாக இருக்கலாம், 20ல் இருக்கலாம், 25ல் இருக்கலாம், 30ல் இருக்கலாம், 58ல் இருக்கலாம், 65 கூட இருங்க, 70 வயசு கூட இருங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலையில் நல்ல பதவி, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புதனுடைய பயிற்சி யோகத்தை கொடுக்க போகுது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது தொழில் பண்ணுறவங்களா இருக்குங்க, வேலையில் இருக்குங்க, எல்லாருமே யார் வேணால் இருந்துருக்கோங்க. நிறைய பேருக்கு நான் ஒரு வீடு வாங்கினேன், ஒரு இடம் வாங்கினேன், அதனால தான் எனக்கு மிகப்பெரிய கடன் வந்துருச்சு, என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு சார். அந்த ஒரு வீடு தான் சார், ஒரு இடம் தான் சார், தேவையில்லாமல் ஒரு கடனை வாங்கி மாட்டிட்டேன், அதுவும் அந்த அஷ்டம சனியில் வாங்கினேன், தேவையில்லாத பிரச்சனையில் போய் இப்போ நான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன், என்னால் எதுவுமே செய்ய முடியல, இப்போ அந்த வீடும் விற்க முடியல, இடமும் விற்க முடியல, என்ன பண்ணுறது தெரியல, அதனால் மிகப்பெரிய கடங்காராயிட்டன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த மிதுன ராசி என்பவர்களாக இருக்கீங்க. அந்த வீடு என் வாழ்க்கையை மாற்றிடும்னு நினச்சேன், ஆனால் அந்த வீடு தான் என்னை மொத்தத்தை கடனாலே ஆக்கிருச்சு. ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி பண்ணேன், ஒரு 10 லட்சம் வெளில வாங்கி போட்டேன், அந்த இடத்த வாங்கி எதாவது பண்ணலான்னு நினச்சேன். சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, இடம்லாம் இருக்கிற காசில் வாங்கியிருப்பீங்க, வாங்கி அதை எடுத்து பேங்க் லோன் வச்சு வாங்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு நினச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸும் சரியாக நடக்காமல், அந்த லோனும் சரியாக கட்ட முடியாமல், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ஆக்ஷனுக்கு வந்திருக்கும், அந்த இடத்த விற்க முடியலனால அந்த இடம் விற்றுட்டா பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு நினச்சேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், 2 வருஷமாக முயற்சி பண்ணுறேன், சில பேர்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த 20 நாட்களில் கண்டிப்பாக அந்த இடம் விற்கும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. யாரெல்லாம் மிதுன ராசியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் குபேரன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ, சார் குபேரன்றது ரொம்ப பெரிய வார்த்தையை சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சா, குபேரன்றது பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான். நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்பு இருக்கும் அவர் மூஞ்சில், அந்த சிரிப்பு தான் குபேரன், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பணம் நிறைய வரும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். அப்போ உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அதே போல் மிகப்பெரிய பண செல்வம் வரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குபேர பகவான் கொடுப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் பக்கத்தில் ஏதாவது ஒரு குபேரன் கோயில் இருக்குது அப்படின்னா குபேர வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல குபேரன் ஸ்தலமே இருக்குது, அந்த இடத்துக்கு இந்த 20 நாட்களில் நீங்கள் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு கூட காசு இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் ஒரே ஒரு குபேரனுடைய படத்தை வைங்க. புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு மல்லிகைப்பூ வாங்கி அந்த குபேரனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். குபேராய நமக, குபேரனாய நமகன்னு அர்ச்சனை பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த சொத்து விற்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தொழிலில் நீங்கள் பட்ட நீண்ட நாளாக பட்ட கடன்களுடைய அளவு குறையும். அதே போல் புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், என் வாழ்க்கையில் நான் வீடு வாங்குறதா என்னுடைய எண்ணமே, ஆனால் அந்த வீடு வாங்க முடியலனால நானும் லோன் அப்ளை பண்ணி சில வாட்டெலாம் ரிஜெக்ட் ஆகிப்போச்சு. சில பேருக்குலாம் இடம் பிடிக்காமல் வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு கடைசி நேரத்தில் வேண்டான்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க இந்த பூஜை பண்ணிங்க அப்படின்னா வீடு வாங்குறதுக்கான யோகம் வரும், அந்த இடம் விற்கிறதுக்கான யோகம் வரும். அதெல்லாம் விற்று ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பம் தருணம் தான் இந்த 20 நாட்கள். அதனால் இந்த 20 நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நீங்களும் குபேரனை மாதிரி சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த 20 நாட்கள். அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மிதுன ராசி என்பது. நானும் ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணுறேன் சார், ஒவ்வொரு வாட்டியும் வீசா ரிஜெக்ட் தான் சார் ஆகுது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்க, என் வாழ்க்கையில் எப்படி நான் வெளிநாடு போகிறது, நிறைய கடன் வாங்கிட்டேன், நிறைய பிரச்சனைகள். அதேமாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருமே என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக கடன் வாங்கி கடனில் மாட்டக்கூடியவர்கள், உங்கள் குடும்பத்துக்காக கடன் வாங்கி கடைசியில் அவங்கெல்லாம் நீ கடமையை தானே செஞ்ச, நீ ஏன் இது பண்ணுற, கடைசியில் அவங்க எதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா கூட அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்காக, மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பெரிய லெவலில் மாட்டிகிட்ருக்கீங்க.
அதனால் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனசார குபேரனை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டிலே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த புதனுக்கும் இந்த குபேரனுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. அப்போ கண்டிப்பாக ஒரு மன மகிழ்ச்சியே இந்த குபேர வழிபாடு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மன மகிழ்ச்சினா என்ன, உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அந்த விஷயம் பிடிக்காமல் இருக்குது. பிடிக்காமல் இருக்கும்போது நான் வாழ்க்கையில் எப்பவுமே தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். ஒரு விஷயத்தை பிடிச்சி செஞ்சிட்டிங்கன்னா அப்போ அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த குபேரனுடைய மாற்றம், அதாவது இந்த புதனுடைய மாற்றம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார். அதான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஏன் குபேரனை பற்றி சொல்கிறோம், ஏன் மிதுன ராசிக்கு இந்த புதனுடைய மாற்றம் குபேர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வரப்போகிற இடம் லாபஸ்தானம். உங்கள் ராசியாதிபதியே புதன் 11ல் இருக்க போகிறாரு. அதேமாதிரி 4ஆம் அதிபதி 11ல் இருக்க போகிறாரு. சுகஸ்தானாதிபதி 11ல் இருக்க போகிறார். அப்போ இந்த நாளை விட உங்களுடைய இந்த வருஷத்தில் இந்த 20 நாளை விட ஒரு சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் உள்ள நாள் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக்குங்க. அதே போல் நீண்ட நாளாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குபேரனை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ, அது பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துல வில்லங்கங்களாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தில் ஒரு கேஸு கோர்ட்டு கேஸு எதாவது போயிட்டுருக்கலாம், இல்லை பங்காளிக்கிட்ட ஒரு சண்டை சச்சரவுலாம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்து அந்த பிரச்சனை தீர்வுக்கு அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு 5 வருஷமாக தேவையில்லாத கேஸ் நடந்துகிட்ருக்கு சார், ஒரு 5 வருஷமாக சண்டை போட்டுட்ருக்கோம் சார், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, பார்த்திங்கன்னா எனக்கு தான் கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது தெரியல, அது எதாவது வந்தால் என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குபேரனை வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையை அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்குகள் தீர்ந்து அதன் மூலமாக ஒரு பெரிய பண வரவு அதன் மூலமாக நிறைய உங்களுடைய பிரச்சனைகள். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு கடன் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த கடன் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. அது வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழிலில் இருக்கவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குபேரன் தான் சார்னு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, என் கடன் தீர்ந்தால் போதும் சார், வேறு எதுவும் சம்பாதிக்கலாம் ஆசைப்படல சார், நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன் சார், நிறைய செலவு பண்ணிட்டேன் சார், நிறைய விட்டுட்டேன் சார், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருந்தால் போதும். அதுதான் குபேர சம்பத்து. அந்த குபேரன் என்ன பண்ணுவான்னா அந்த மன நிறைவை கொடுத்துட்டார் அப்படின்னாவே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மன நிறைவை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த 20 நாட்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த புதனுடைய வலிமை நல்லா இருக்குது, யாருக்கெல்லாம் புதன் 11லேருந்து திசை நடத்துது, புதன் 4லேருந்து திசை நடத்துது, அதே போல் ராகு பகவான் புதன் நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தக்கூடியவர்கள், அதே போல் யாருக்கெல்லாம் கேது புதனுடைய நட்சத்திரம் நின்று திசை நடத்தக்கூடியவர்கள், புதன் ஆதிக்கம் உள்ள ராசியோ இல்லை புதன் ஆதிக்கம் உள்ள தசாவோ நடக்கும்போது நம்ம சொன்ன பலன்கள் இதை விட 3 மடங்கு கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.